நடிப்பனா என்னன்னு காட்டுவாரு. நடிப்பறக்கன் நடிச்சாரு பார்த்தீங்களா? அங்க பாரு. இப்ப சிரிங்க சிரிங்க. அழுவுங்க. என்ன அது அழுவ? என்னது இது? இப்படியே கேளு. அதாவது இவர் எந்த அளவுக்கு இருக்காருன்னா, நம்ம vlog சேனல் ஃபேமஸா இருக்கு எப்பன்னு தெரியல. இந்த சேனல் ஃபேமஸ் ஆகி அதுல இவர் ஃபேமஸ் ஆகி இவர் நடிக்க போறாராம். யார் ஹீரோயின் சார் உங்களுக்கு? தமனா. நீ வந்து விஜய் வர்மா கிட்ட பெர்மிஷன் அது அவனை போட்டுருவான். அவனையே போட்டுருவியா? யாரா இருந்தாலும் போடுவேன், குத்துவேன். அவன் கூட பிடிக்கணும், கடிக்கணும். தூக்கு போட்டு செத்துரு சொன்னா கேளு. யாரா ராகேஷ்? சரி, இவனுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லையா? என்னடா பண்ணாரு? யார கேட்டாலும் இவன மாதிரி இருக்கீங்க. ஆளாளுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் காட்டுறான். என்ன சொன்னாங்கன்னா காலேஜ்ல அவங்கதான் டானு அப்படின்னாங்க. பாடாதி புழுவு முட்டை ஆளே கிடையாது. யார் இவனை பார்த்தா அப்படி வேற சொல்லி வச்சிருக்கியாரா? அங்க அப்படி இருந்துட்டு அழுகுறாங்க. அவங்க உண்மையான எங்க கிட்ட சொன்னது வந்து அவங்க வந்து லியோதாஸ் தம்பி வந்து அமைதியா இருக்கானா? அதே மாதிரிதான் அங்கேயும் இருக்கான். எப்படிதான் இருப்பான்? அதே மாதிரிதான் இருப்பேன். யாரையும் எதிர்த்து பேச மாட்டேன். யாராவது சாரு சொல்லிட்டானா அப்படியே மூஞ்சி செத்து போயிரும். சீரியஸா கேட்டுப்பாரு. வெளியே கடைக்கு போனாலே அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு வருவாங்க. யாரு அது? இப்பதான் சாப்பிட போனாலே காலேஜ் படிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கூல் படிச்சு முடிச்சு காலேஜ் போகும்போது ஒரு இதுல இருக்கும் சரியா? காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு வெளியில வாழ்க்கையில வெளில வரும்போது நான் தான் டானு. 5 நிமிஷம் தரேன், உள்ள போய் யோசனை. நான் தான் டானு இந்த மாதிரி இருக்கும் தெரியுமா? காலேஜ் படிக்கும் போது அப்புறானே தான் இருந்தேன். முடிச்சு வந்துச்சு. இப்ப அந்த கான்டாக்ட்னா யாருமே இல்ல சரியா? இப்ப சொல்றதுக்கு ஆள் இல்ல. இப்ப நான் மாட்டிக்கிட்டேன், அவனால எதுவும் பேச முடியல. இதுதான் கப்பு சுப்புன்னு இருப்பேன். என்ன சொன்னாங்கன்னா இவங்க சொல்றதுக்கு எல்லாம் மிரட்டி வச்சிருவேன். மிரட்டிடுவேன். சமாடி அடிப்பாங்க. அதாவது ஒரு 2-3 விஷயம் அவனோட 2-3 விஷயம் அவன்கிட்ட மாட்டிருக்கும் சரியா? 2-3 விஷயம் அவன்கிட்ட மாட்டிருக்கும். நான் சொல்ற மாதிரி சொன்னா போட்டுருவேன்னு சொல்லுவேன். அதனால மண்டை ஆட்டி ஒரு அழுத்துனா நீ போட்ட பிளான் தமிழ்நாடு பூரா ஃபார்வர்ட் ஆயிடும். வேணா சிவாஜி, இவன் நீச்சல் எடுத்து சாகுற வீடியோ நான் பார்க்கலையே. அதெல்லாம் கூடிய சீக்கிரம் என் கூட நீச்சல் போட்டிக்கு வரேன்னு சொல்லிட்டு குளத்துல குதிச்சு வேகமா வந்தேன். நானும் ஒன்று தான் ஆரம்பிச்சு நான் நடுவாளத்துக்கு போயிட்டேன். இவன் வர மச்சான் முடியல மச்சான் சார மாதிரி இருக்கு. உள்ள போயிட்டேன். நான் முடியாது. அதாவது ஒரு ஊர்னி மாதிரி பாதி ஊர்னிக்கு போயிட்டேன். இவரு பாதி ஊர்னி இருக்காரு. இவரு நான் இங்க இருக்கேன், அவர் அந்த லைட் கிட்ட இருப்பாரு. போனோன்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, கால் பிடிச்சிருச்சு, கையும் பிடிச்சிருச்சு. கையை தூக்க போயிட்டேன். என்ன போன முடியல, கையை தூக்க முடியல, என்னால காலும் பிடிச்சிருச்சு. நான் ஒரு ஆர்வத்துல போயிட்டேனா, திரும்பி போக ரொம்ப தூரமா இருக்கு. மச்ச ஆக்சன் நீரே படுத்துட்டு பாதி தூரம் வந்துட்டேன். வாங்குது எங்க வாங்குது ஒரு 1/2 மணி நேரமா மூச்சு வாங்குதுடா. இதுல என்கிட்ட போட்டிக்கு வரியா? இது அது பேர் என்ன, யாருக்கு ஸ்டாமினா அதிகமா இருக்கு செக் பண்ணி பார்ப்போம். வரியா ஓடி பார்ப்போம், வரியா ஜம்ப் பண்ணி பார்ப்போம். பாதியிலே சாக வந்துருச்சு. அது கிராமத்துக்குள்ள கூட்டு போய் எங்களை ட்ரெக்கிங் கூட்டு வரன்ட்டு நம்ப வச்சு சும்மா ஒரு லேக்கை காட்டுறன்ட்டு ஒரு சின்ன குட்டையை காட்டி விட்டான். அதாவது சார் ஒரு லவ் ஃபெயிலியர், இன்னொரு சார் ஒரு பெரிய லவ் ஃபெயிலியர். அவர் லவ் ஃபெயிலியர், இவரு ஃபெயிலியர். ஆனா உங்களோட கதை சொல்லுங்க. அந்த ஸ்டாப் பண்ணுங்க. ஏய் பிசாம ஏரியா பிரச்சனை அன்வான்டட் கண்டென்ட் இருந்தா சரி. லவ் இரு உனக்கு ஒரு அதாவது இவனுக்கு என்னன்னா லவ் இருக்கு, ஃபெயிலியர் ஆக போகுது. ஆனா நான் ஆவல. ஆமாவா இல்லையா? முடிஞ்சுடா எல்லாமே. ஓ சோலி முடிஞ்சு. அதாவது ஆண்டியை பார்த்து நிந்தியா இவ்வளவு உட்காந்து யாரு கிடைச்சா போட்டா போதும். சைட் அடிக்கிறது உரிமைடா. நீ சைட் அடிக்கிறத பத்தி அங்க பேசிட்டு இருந்த. வேற என்ன பண்ணிருந்தாங்க? ஆண்டி என் வாழ்க்கையில இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்றேன். சும்மா பேசுறேன்.
ஆசை. அந்த ஆன்ட்டியோட வண்டி எடுத்துக்கே என்னன்னு அந்த ஆன்ட்டி வண்டி எடுக்க விட மாட்டேன்டாண்ட. அந்த ஆன்ட்டி அதாவது நாங்க மூணு பேர் பேசிட்டு இருக்கோம் டீ குடிச்சிட்டு. அந்த ஆன்ட்டி வண்டி எடுத்துச்சு. இவன் தான் வண்டி போய் நின்றான். இவன் இடிக்க மாதிரி வந்துச்சு. அந்த ஆன்ட்டி இவனை கூப்பிட்டு தம்பி நில்லுப்பா, ஒன்னே ஒரு தள்ளி நில்லுப்பா அப்படின்னு ஒன்னே ஒரு ஆன்ட்டி எனக்குள்ளேயே வந்துருச்சுடா அப்படின்றான். தள்ளி நின்றதுக்கு அது ஒரு வாட்டி பார்த்துச்சு. ஆன்ட்டி எனக்கு தான் சுண்டி விட்டுரு. வெயிட் பண்ணு. எவனும் வாய தரக்கூடாது. ஓகே, எவனும் வாய தரக்கூடாது. மொத்தனுக்கு தான் இந்த கேள்வி. நம்ம யூடியூப் சேனல் பேரு பால்ஸ் வ்ளாக்ஸ் தான். நம்ம கிளவுட் கிச்சன் பேரு பால்ஸ் கிச்சன். ரெண்டு பேரை கேட்டா உனக்கு என்ன தோணுது டக்குன்னு? எனக்கு எல்லாமே அதுதான் தப்பான பேர் வச்சுக்கணும். சரி, நீ நினைக்கிற பால்ஸ்க்கு BALL, நான் சொல்ற பால்ஸ்க்கு BALZ. இதுதான் வேஸ்ட் மச்சான். இந்த சுருட்டுறதுதான் வேஸ்ட். சுண்டி விடுறதே நல்லா இருக்கு. பால்ஸ் வாட் பால்ஸ் உடனே மாதிரி குட் மார்னிங் குட் நைட் மெசேஜ் அனுப்புனாங்க. கம்பெனிக்கு போய் எனக்கு கிடைச்ச மாதிரி வேலை கிடைக்கும். எங்க திருப்பி அதே கம்பெனில போய் குட் மார்னிங் குட் நைட் குட் ஈவினிங் சொல்லிட்டு ஒரு மெசேஜை போட்டு வருவேன். இவனுக்கும் ஒரு CEO பாவம் ஒரு மேடம் மடக்குன்னு கிளாஸ் மாதிரி எடுக்கிறாரு. கம்பெனி கூப்பிட்டு வேலையை விட்டாங்க. ஆமா, நீ என்னடா நீ கம்பெனி கூப்பிடுற வேலையை தேவையா? இன்னொன்னுலாம் நடந்துச்சு. ரெண்டா கம்பெனில ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல தான் எப்பவும் அதெல்லாம் இருக்கு. கம்பெனி அதாவது எங்க எனக்கு மட்டும் இல்ல, என்னோட டீமே ஃபுல்லாவே கூப்பிட்டே இருந்தானுங்க. ஒருத்தனா போக ஆரம்பிச்சிட்டானுங்க. என்னை கூப்பிட்டு இருந்தாங்க, வரவே முடியாதுன்ட்டேன். ஏன்னா மார்னிங் மெயிலாம் அனுப்பிச்சிட்டானுங்க. வரலன்னா வேலையை விட்டு தூக்கிடுவேன். சரி, கடுப்பேத்தான். நானும் வேலைக்கு ஆஃபீஸ்க்கு போறேன். ஆஃபீஸ்க்கு போனோடனே டக்கு டக்குன்னு வா சீக்கிரம் உள்ளே நுழையலடா. ஆஃபீஸ்க்கு தெரியும் போனதே கிடையாது. உள்ள போனோடனே இல்லை வாவானுங்க. என்ன இவ்வளோ அவசரப்படுத்துறானுங்க? சரி, டக்குனு இருங்க, மீட்டிங் நான் என் லேப்டாப் அட்டன் பண்ணிருக்கு. லேப்டாப்ல வேணாம், ஒரு லேப்டாப்ல இருக்கு, வா எல்லாரும் ஜாயின் பண்ண வச்சானுங்க. தம்பி எல்லாருக்கும் இன்னும் 3 மாசம் தான் வேலை. 3 மாசத்துக்கு அப்புறம் யாருக்கும் வேலை கிடையாது. எனக்குலாம் எல்லாரும் மூஞ்சி அழுகுறாங்க. நான் சிரிச்சுன்னு இருக்கிறேன். என்னையோட ஆஃபீஸ்க்கு வர சொன்னீங்க சாவுங்கடா அப்படின்னு. नहीं जेता है कुछ कुछ होता है. குத்து இல்ல, ஒரு குத்தும் கிடையாது. எல்லாம் ஹிந்தி தெரியுமா? யாருக்கு ஒண்ணும் கிடையாது. தமிழே ஒழுங்கா தெரியாது நாய்க்கு. எனக்கு தெரிஞ்ச முஸ்லிம் யாருமே ஹிந்தி தெரியலன்றாங்க. யாரா ஹிந்தி தெரியும்னு சொல்லுங்க. உருது தெரியும்ல. அது உருது முஸ்லிம்டா. உருது ஹிந்திக்கு உருதுக்கு என்ன வித்தியாசம்? உருது முஸ்லிம் ஒரு முஸ்லிம் இருக்கு. இவன் தமிழ். நான் அதெல்லாம் கேட்கல. உருதுக்கும் இங்கிலீஷ் உருதுக்கும் ஹிந்திக்கு என்ன வித்தியாசம்? ஒரு வார்த்தை வித்தியாசம். ஒரு மயிரும் இல்ல. தமிழுக்கும் இலக்கணத்துக்கு என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? இப்ப நார்மலா பேசுறோமா? இப்படியா? இப்ப நம்ம பேசுறதே நார்மல் தமிழ் தான்டா. சரி, இலக்கணத்துல எப்படி பேசுவோம்? எப்படி பேசுவோம்? தொல்காப்பியம் பேசுவார்ல. இதெல்லாம் தெரிஞ்சட காலேஜ் அரியரை சுத்திக்கிட்டு இருந்த உன் கூட சேர்ந்துல்ல. அப்புறம் என்ன பண்றது? அத்தனை இன்ன வரைக்கும் ஒட்டுணி மாதிரி ஒட்டிக்கிட்டு வருது. போக மாட்டேங்குது. மண்டல புடிச்ச பேனு மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கேன். காலேஜ்ல நான் பையன் ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்துக்கிட்டு ஒருத்தனோட பிச்சை வாங்கி தின்னுட்டு ஃபர்ஸ்ட் பெஞ்ச்லயே உட்காந்துருமா. ஃபர்ஸ்ட் பெஞ்சா? எந்த பெஞ்ச்ல சார்? நான் மிடில் பெஞ்ச். ஆகிஃப் எந்த பெஞ்ச் சார்? அவன் ரெண்டாவது பெஞ்ச். ஆகிஃப் பக்கத்துல சுத்த ரஸ்ட் உட்காந்துருக்கீங்க. நான் மிடில் பெஞ்ச். தள்ளுங்க, நான் உன் பக்கத்துல வரேன். அவன் அடிப்பான். சொப்பு டப்பி டிப்பி விழுவோம். அதாவது எந்த அளவுக்குன்னா 5 விரலும் இங்க பதியும். எதுக்காக? அவர் நல்லா படிக்கிறவரு. சார் படிச்சு மார்க் வாங்குறதுக்கு அவர் பக்கத்துல உட்காந்துருப்பாரு. அவர் படிப்பு சொல்றேன்னு சொல்லித்தரன்ற பேர்ல அடி விழுகும் பாரு. அடி அவன் வாங்கிட்டுமா, அவங்க கிட்ட அடியும் வாங்கிப்பான். இவரும் சரி இவ்வளவு பேசுறான்ல. இவரு எக்ஸாம் நேரத்துல எங்க வருவாரு? எங்க வருவேன்? அப்பப்ப தொட்டு திங்கிறதுக்காங்க. இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலிய மாறேன்னு? சார் சிவில் இன்ஜினியர், ஆனா வீடு கட்ட தெரியாது. இப்போ வீட யாரு கட்டுறா? நீ கட்டுறியா? அப்படியா? அப்படிதான். அப்படியா? சார் அங்க என்ன பண்றாரு? சார் பேரு தான் சிவில் இன்ஜினியர். அங்க வந்துட்டு சித்தாலை, கொத்தனார், அங்க உள்ள அதாவது இந்த எடுப்படி ஆள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் இந்த பிக்கப் டிராப், இங்க இருந்து அந்த சைட்டுக்கு போறது, அங்க இருந்து இந்த சைட்டுக்கு போறது, அங்க இருந்து இந்த மண்வெட்டி கொண்டு வருது, சிமெண்ட் கொண்டு வருது. இதுதான் ஒரு வேலை. நாங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். எப்பவுமே அதே பேசுவேன். பார்பிக்யூல ஏபிஎஸ்ல டீனால ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் சாப்பிட போயிருந்தோம் டீமா. அங்க ஏபிஎஸ்ல உட்காந்துக்கிட்டு சரௌண்டிங் பூரா எத்தனை பேர் இருப்போம். ஸ்லாட் புக் பண்ணி இல்ல உனக்கு ஒரு டீ கொண்டு வாங்க. அம்முக்கு டும்முக்கு அம்மாள் டும்மாள். என்ன பாத்தியா? கெட்டப்ப பத்தி ஆள உயிரோடு உண்ணுகிற
உயிரோட ஒண்ணுக்கு இருக்கியா ஏண்டா நீலாம் ஒரு மயிர் நிச்சயதானே காமிச்ச போட்டோ எடுக்கலையே. இது போட்டோ ஷேர் பண்றானா? போட்டோ இல்ல மச்சான், வீடியோ எடுத்துருக்கேன். வீடியோ எடுத்து தம்பி எதுக்கு உன்னை மண்டைகளை காட்ட வைக்கிறது? சொல்லு. இப்படி பேசுறா ஈஸ்வரா, நீ தானே சைட் இன்ஜினியரிங் அங்க வேலைக்கு போறல, கேட்டா நான் வேலைக்கு போறேன் அதனால நோம்பு வைக்க மாட்டேன் அப்படிங்கிறான்டா. என்னன்னு கேள்றான் அவன். ஆமா ஆமா சாப்பிட்ட பாரு.